எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க. அதை அப்லோட் பண்ணிட்டு ஷேர் பண்ணா நிறைய வியூஸ் போகும். ஸோ கண்டிப்பா நீங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஷேர் பண்ணணும். ஆனா நீங்க ஷேர் பண்ற மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வீடியோ வியூஸோ வாட்ச் ஹவர்ஸோ வந்து யூடியூப்க்கு வராது. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் டீப்பா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள், சரிங்களா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது எப்படி நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ உங்களுடைய வீடியோவை நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்க. இதில் ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க நேற்றுக்கு, ஏன்னா சிஸ்டர் நான் வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்ட் குரூப்புக்கு நிறையவே நான் ஷேர் பண்ணேன், இருந்தாலுமே அந்த வாட்ஸ்அப் கவுண்டிங்கெல்லாம் எனக்கு வருமா, மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகும். ஆனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷனுக்கு அந்த வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் கவுண்ட் வந்து எலிஜிபிள் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய லோகோவை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய யுவர் வீடியோ போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோஸ் இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை டச் பண்ணி ஷேர் வீடியோ கொடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா இந்த இடத்துல நோட் பண்ணணும். ஸோ இப்படி வந்துடும், நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாருமே இது போல் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இது போல் ஷேர் பண்ணால் நமக்கு வியூஸ் கவுண்ட் வருமா இல்லை வராதான்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வியூஸ் கவுண்ட் வரும். ஆனால் நீங்கள் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஷேர் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணுறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்த மெத்தடு கரெக்டான மெத்தட் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டேன். இப்போ வாட்ஸ்அப் பிளாட்ஃபார்ம்லேயே தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணியும் யூஸ் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு வீடியோவை 3 டாட் டச் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காப்பி லிங்க் கொடுத்துக்கிட்டு வெளியே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்களேன். இப்போ பாருங்கள், நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்ட் பண்ண வீடியோவும் இப்போ சென்ட் பண்ண வீடியோவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்ட் பண்ண வீடியோவை டச் பண்ணிங்கன்னா இதே இடத்துல தான் ப்ளே ஆகும். இப்போது இந்த 2வது இருக்கிற யூஆர்எல்லை டச் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக யூடியூப்க்கு போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் அந்த வியூஸ் கவுண்ட் வந்து டைரெக்டாக போயிடும், சரிங்களா? யூடியூப்லேயே பார்க்குறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய விளம்பரங்கள் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் பார்க்குறதுனால இப்போ பாருங்கள், இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ கீழே நிறைய வீடியோஸ் ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ ப்ளே ஆகும்போது உங்களுக்கு இன்னமும் அதிக வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ கரெக்டான முறையில் இப்படி தான் நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, லைக் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதெல்லாம் எப்படி ஷேர் பண்ணணும் சரியான முறையில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப்பில் இந்த மெத்தடில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெத்தடில் ஷேர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு நல்லா வியூஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஏர்னிங் per டேப்பில் வந்து ஆட் ஆகும், சரிங்களா? உங்களுடைய ஒரிஜினல் வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் வந்து கவுண்ட் ஆகும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு மானிட்டைசேஷனில் ஏதாவது ப்ராப்ளம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் செட்டிங் ஏதாவது செட் பண்ணணும், இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். டேக்ஸ் ஹோம் சப்மிட்டு, ஆட்சன்ஸ் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட நேரடியாக கேட்டு க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 199 அதில் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சொல்கிறேன், நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது என்னன்னா மூவி எக்ஸ்பிளைன் பண்ணுவது எப்படி. ஸோ அந்த வீடியோ நான் வந்து என்னுடைய பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ இது போல் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் உங்களுக்கு டே வந்து இந்த சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.